sugar, high salt இந்த வார்னிங் லேபிள்ஸ் எல்லாம் போடுறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து FSSAI ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை கேட்டிருக்காங்க. February 2026 3 years and our health society ஃபைல் பண்ண ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன். அதில் வந்து ஃபுட் பேக்கெட்ஸில் உள்ள எக்ஸிஸ்டிங் லேபிள்ஸ்லாம் லெவல் ஆஃப் அன்ஹெல்த்தினஸ் தான் ஒழுங்காக காமிக்க மாட்டேங்குது. எவ்வளோ சுகர் இருக்குது, எவ்வளோ ஃப்ளாட் இருக்குதுன்னு சொன்னால் போதாது, ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்கில் வந்து வார்னிங் லேபிள்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டும் ஆமாம், இந்தியாவில் வந்து ஒபிசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், லைஃப் ஸ்டைல் டிசீசஸ்லாம் நிறைய வருது. ஸோ இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் லேபிள்ஸை வந்து ஃப்ரண்ட் ஆஃப் தி பேக்கில் வந்து ஹை சுகர், ஹை சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் ஹை சோடியம்னு போடுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாங்க. ஆனால் FSSAI வந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸ் கன்சென்சஸ் இல்லை, நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனை நாங்கள் போல்ட் லெட்டர்ஸில் போடலாம், இப்படி வெவ்வேறு காரணங்கள் சொல்லி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் வச்சுட்டே இருக்காங்க. April 2025 ரிட் பெட்டிஷன் வந்து டிசைட் ஆகியிருக்கு. அப்போலேருந்து ஏதாவது சாக்கு சொல்லிட்டே இருந்திருக்காங்க. August 13 சுப்ரீம் கோர்ட்டை திருப்பி ஹியரிங்க்கு வந்த போது வந்து FSSAI என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹை சுகர், ஹை சால்ட், ஹை சோடியம் அதெல்லாம் போடுறதுக்கு பதிலாக டெய்லி ரெக்கமெண்டேஷன் லெவல்ஸ் ஆஃப் கன்சம்ஷன் ஆஃப் சுகர், சால்ட் அண்ட் ஃபேட்டை போடலான்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து ஸ்டேக் ஹோல்டர் மீட்டிங் நடத்தணும். அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் தி ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இந்த வார்னிங் சென்ஸை அப்போஸ் பண்ணுறாங்க. அது கன்சியூமர்ஸை வந்து பயப்படுத்தும். அதனால் நம்ம நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷனை என்னன்னு சொல்லிடுவோம், அவங்க அதை பேஸ் பண்ணி டெசிஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு. அதுக்கு 3 years ஹெல்த் சொசைட்டியோட லாயர் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா கன்சியூமர்ஸ் வந்து நியூட்ரிஷன் இன்ஃபர்மேஷனை படிக்கணும், ரிலவெண்ட் ஃபிகர்ஸை வந்து கண்டுபிடிக்கணும், ரெக்கமெண்டட் டெய்லி லிமிட்ஸ் கூட கம்பேர் பண்ணணும். நாங்கள் ஃப்ரண்ட் ஆஃப் த பேக்கில் வந்து லேபிள் கேட்குறதே கன்சியூமர்ஸ் இன்ஃபார்ம் டெசிஷனை இன்ஸ்டன்ட் எடுக்கிறதுக்கு தான். மேலும் இந்தியன் கான்டெக்ட்ல வந்து லிட்ரஸியே லிமிட்டடா இருக்கிறப்போ ஹெல்த் லிட்ரஸி இன்னும் லிமிட்டடா இருக்கு. கலர் கோடட் லேபிள்ஸை வந்து போடுறது அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறத கொஞ்சம் ஈஸியாகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு FSSAI வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் இந்தியாவுக்கு அப்ளை பண்ண முடியாது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் சாப்பாடு எல்லாம் பிளாண்டாக இருக்கும். ஆனால் இந்தியன் ஃபுட்ஸ் ட்ரெடிஷ்னலாகவே மோர் ஃப்ரைட், மோர் ஸ்பைசி, அப்போ ஹை ஃபேட் அண்ட் ஹை சோடியமாக தான் இருக்கும். அதனால் வெஸ்டர்ன் ஸ்டாண்டர்ட்ஸை வந்து அப்படியே நம்மளுக்கு அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு மேனுஃபேக்சரர்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட லாயரும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு சுப்ரீம் கோர்ட் வந்து உங்கள் அப்ரோச் படி பார்த்தா இந்தியன்ஸ்க்கு ஹெல்த்தி ஃபுட்டாக கொடுக்கவே முடியாது, எப்பவும் அண்டர் டெவலப்டாக தான் இருக்கணும்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்தியாவில் உள்ள குழந்தைங்களோட ஹெல்த் மேலே கவனம் செலுத்தியிருக்கீங்களா? எவ்வளோ குழந்தைங்களால ட்ரை ஃப்ரூட்ஸ் அஃபோர்ட் பண்ண முடியும், எவ்வளோ குழந்தைங்களால குர்குரே அஃபோர்ட் பண்ண முடியும்? இந்த டிஃப்ரென்ஸ் தான் இங்கே முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டியது. நீங்கள் மேனுஃபேக்சரர்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து சொல்கிறதுக்கு எல்லாம் தலையாட்டிட்டு வராமல் சுப்ரீம் கோர்ட் ஆர்டரை ஃபாலோ பண்ணி லேபிள்ஸை சீக்கிரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு 2 weeks டைம் கொடுத்துருக்காங்க.